ஒருத்தர் ஓடி வந்தார்ல, ஒருத்தர் என்ன பின்னாடி ஒண்ணு துரத்துதுன்னு சொல்லிட்டு வீஹாக்குள்ள வந்தாதான் மேடம் என்ன ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு நீங்க நம்ப மாட்டீங்க. ஐயோ அது நான் போய் என்கிட்ட இவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுச்சது. பைக்ல அவர் வரும்போது அவர் வண்டியை ஓட்ட விடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா வீட்டுக்கு போனா திருப்பி அதுவே கண்டினியூ அவர் ஏதாவது 2-3 தடவை இங்க வந்திருக்காரு போல இருக்குல்ல அந்த மாதிரி நிறையங்க. நான் சொல்லல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பத்தி பேசுறோம். என்னன்னா இவங்களை சாமியார் ஆக்கிட்டா என்ன பண்றது எனக்கு ஒரு பயம். அதனாலதான் இதை பத்தி நான் பேசுறதே இல்லை. நார்மலாவே இருந்துருவாங்க. மக்களுக்கு பிரச்சனை தீர்ந்தா போதும், நம்ம எதுக்கு இது சொல்லிட்டு கிடக்கணும்னு நான் சொல்லல. என்னையும் அறியாமல உளறிட்டேன். நாங்க நார்மல் ஹியூமன் பீயிங் லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதான் இப்போ மத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது உங்ககிட்ட வராங்க, ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் உங்ககிட்ட வராங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் மனசுல கஷ்டம் இருக்கு? நாங்க கஷ்டப்படுறதா அவங்க கிட்ட சொல்லிடுவோம், அவங்க முன்னாடி சொல்லிடுறாங்க. பாத்துக்கிறாங்கப்பா. நான் ஓப்பனா சொல்றேன், மனசு வேதனை பட்டுச்சுனாலே அது சொல்யூஷன் உடனே கிடைச்சிருது. வேதனை படுற அளவுக்கு விடுறது இல்ல, முன்னாடி சொல்லிடுறாங்க இப்படி இப்படி இருக்கு, அது தகுந்த நடந்துக்கொண்டு அது ஃபாலோ. என்னன்னா நாங்க ஓப்பனா சொல்லணும்னா நாங்க மத்தவங்கள பத்தி நிந்திக்கிறது இல்லை, அதாவது அவங்கள திட்டுறது இல்லை, அப்புறம் இந்த அவங்கள பத்தியே சிந்திக்கிறது, நம்மளை பத்தியே சிந்திச்சுட்டு நம்ம என்ன அடுத்த வளர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கள்ளம் கபடமற்ற உள்ளம் இருந்தாலே பகவான்கிட்ட போதும். அவ்வளவுதான்.